அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் வலியுறுத்திய ஒரு கருத்து இருக்கிறது. கடந்த 5 தசாப்த காலமாக நான் வலியுறுத்தி வருகின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது என்னுடைய கொள்கை, என்னுடைய மன்ஹஜ், என்னுடைய அழைப்பு பணிக்கு என்று நானே வகுத்து கொண்ட ஒரு ஒழுங்கு முறை என்று சொன்னாலும் அது மிகையாக மாட்டாது. நிச்சயமாக அந்த மன்ஹஜ் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலும் நமது சலஃபுகளுடைய வழிகாட்டல்களின் ஒளியிலும் பெறப்பட்டவை. அதுதான் முஸ்லிம் உம்மாவின் எழுச்சியை, மேம்பாட்டை தீர்மானிக்க விரும்புபவர்கள், காண விரும்புபவர்கள் தமது கவனத்தை குவிக்க வேண்டிய முக்கியமான 2 பெரும் பகுதிகள். முதலாவது ஆன்மீகம், இரண்டாவது அந்த ஆன்மீகத்தின் அடியாக பிறக்க வேண்டிய அஹ்லாக்குகள், பண்புகள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள். ஆன்மீக ரீதியாக இந்த சமூகம் மேம்படுத்தப்படாத வரை, அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தப்படாத வரை, ஆன்மீக ரீதியாக இந்த சமூகம் போஷிக்கப்படாத வரை, அந்த ஆன்மீகத்தை மையப்படுத்திய நட்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் கொண்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறாத வரை இந்த சமூகத்துக்கு விடுவில்லை. இந்த 2 துறைகளிலும் மேம்பாடு அடையாத நிலையில் கல்வியில் நாம் அடையப்பெறுகிற மேம்பாடு எந்த பிரயோசனத்தை தரும் என்பது மிகப்பெரிய கேள்வி. பொருளாதாரத்தில் நாம் அடையக்கூடிய மேம்பாடு என்ன பிரயோசனத்தை தரும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. மற்றொரு துறையில், இன்னொரு துறையில், எந்த துறையில் நாம் காணும் முன்னேற்றமும் திருப்திகரமானவையாக கொள்ளப்பட முடியாது. இந்த 2 துறைகளும் உரிய இடத்தை பெறாத போது, இந்த 2 துறைகளிலும் ஆரோக்கியமான நிலைக்கு நாம் வராத போது, ஆன்மீகம் மாத்திரம், வேறு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் வெறும் வழிபாடுகள் மாத்திரம், அர்த்தமற்றவை, பிரயோசனம் குன்றியவை. நமது மார்க்கம் தெளிவாக சொல்லுகிற ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அதுதான் வழிபாடுகள் உயர் பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும். பண்பாடுகளை உருவாக்க தவறும் வழிபாடுகளில் எந்தளவு தூரம் நன்மை உண்டு, பிரயோசனம் இருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆன்மீகத்துடைய இலக்கே, இஸ்லாம் வலியுறுத்துகிற ஆன்மீகத்துடைய இறுதி குறிக்கோளே பண்பட்ட, பக்குவப்பட்ட, நல்லொழுக்கமுள்ள, பண்பாடு மிக்க மனிதர்களை உருவாக்குவதுதான். இதிலே 2 கருத்துக்களுக்கு இடமிருக்க மாட்டாது. இது மாத்திரமல்ல, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ்வாங்கு வாழ, தலை நிமிர்ந்து வாழ, மதிப்போடு மரியாதையோடு வாழ, பிறர் நம்மை மதிக்கும் நிலையில் வாழ ஆன்மீகத்தோடு இந்த பண்பாடுகள் முக்கியமானவை. மனிதன வரலாற்றிலே வீழ்ச்சி கண்ட சமூகங்களை பாருங்கள், வீழ்ச்சி கண்ட நாகரிகங்களை பாருங்கள். சமூகங்களுடைய எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானித்த பிரதானமான காரணி ஒழுக்க பண்பாடுகள் தான். எந்த சமூகம் ஒழுக்க பண்பாட்டிலே மேம்பட்டதாக இருந்ததோ அந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது, அந்த நாகரிகம் வாழ்ந்திருக்கிறது. எந்த சமுதாயத்திலே ஒழுக்க வீழ்ச்சியும் பண்பாட்டு வீழ்ச்சியும் பரவியதோ, இந்த நாகரிகத்திலே பண்பாட்டு வீழ்ச்சியும் ஒழுக்க வீழ்ச்சியும் மிகைத்ததோ, அந்த சமூகம் அழிந்திருக்கிறது, விலாசம் இல்லாமல் போயிருக்கிறது, இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது. நாகரிகங்களுக்கும் இதுதான் நடந்திருக்கிறது. நாகரிகங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தால், சாம்ராஜ்யங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தால், சமூகங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தால் இந்த உண்மையை கண்டுகொள்வீர்கள். குர்ஆன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு எத்தகைய அழிவு ஏற்பட்டது என்பதை சொல்கிறது. ஆத் சமூகத்தவர்களுக்கும் சமூத் சமூகத்தவர்களுக்கும் ஏற்பட்ட பேரழிவை பற்றி பேசுகிறது. அந்த சமூகங்கள் எல்லாம் எவ்வாறு அழிக்கப்பட்டன என்பதை அல் குர்ஆன் அற்புதமாக விளக்குகிறது. ஃபிரௌனுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. மாத்திரமல்ல, மனிதன வரலாற்றிலே ரோம சாம்ராஜ்யம் ஏன் விழுந்தது,
பாரசீக சாம்ராஜ்யம் ஏன் காணாமல் போனது, கிரேக்க நாகரிகம் ஏன் தொலைந்தது என்று தேடி பாருங்கள். அதற்கு அப்பால் உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு என்ன நடந்தது? 8 நூற்றாண்டுகள் 32 நாடுகளை கொண்ட 3 கண்டங்களை சேர்ந்த பிரதேசங்களை இணைத்து ஆட்சி செய்த அந்த பேரரசு ஏன் விழுந்தது? என்ன காரணம்? முகலாய சாம்ராஜ்யம் ஏன் விழுந்தது? எத்தனை நூற்றாண்டுகள் முகலாய சாம்ராஜ்யம் இந்திய உபகண்டத்தில் நிலைத்திருந்தது, விலாசம் இல்லாமல் போனது. தேடி பாருங்கள். வரலாறு படிப்பது படிப்பினை பெற, பாடம் படிக்க. ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு குடும்பத்துடைய வீழ்ச்சியா இருக்கலாம், ஒரு கிராமத்துடைய ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சியா இருக்கலாம், ஒரு நாட்டுடைய வீழ்ச்சியா இருக்கலாம், ஒரு நாகரிகத்துடைய வீழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியாக இருக்கலாம். அடிப்படையாக அமைவது பண்பாட்டு வீழ்ச்சிதான், ஒடுக்க வீழ்ச்சிதான். இன்னமல் உமமுல் அஹ்லாகுமா பகியத் வஇன்ஹும் ذهبت அஹ்லாகுஹும் ذهبوا. அரபு கவி பேரரசர் என்று தமிழிலே சொல்லாம் நினைக்கிறேன், அமீரு ஷுஅரா அஹ்மத் ஷௌகி உடைய அற்புதமான ஒரு கவிதை வரி இது. சமூகங்கள் வாழ்வதும் வீழ்வதும் பண்பாடுகளில் தான் தங்கி இருக்கிறது. சமூகங்களிலே இருக்கிற பண்பாடுகள் ஒழுக்கங்கள் போய்விட்டால் அந்த சமூகங்களும் போய்விடும், அழிந்து விட்டால் அந்த சமூகங்களும் அழிந்து விடும் என்று இரத்தின சுருக்கமாக ஷௌகி பாடியிருக்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று உலகத்துக்கு பொதுவாகவும் நம் உம்மாவுக்கு குறிப்பாகவும் இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு சிறப்பாகவும் தேவைப்படுவது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, எழுச்சி, அதன் அடியாக ஒரு பண்பாட்டு எழுச்சி. ஒரு பக்கம் வழிபாடுகள், மறுபக்கம் பண்பாடுகள், ஒரு பக்கம் பண்பாடுகள், மறுபக்கம் வழிபாடுகள். நமது தீன் என்றாலே அதுதான். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத், படித்த ரப்புக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவது ஆன்மீகம் என்று சொல்லுங்கள். மறுபக்கம் அடுத்த மக்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவது, அதனை பண்பாடுகள் என்று சொல்லுங்கள். அஸ்ஸித்கு மஅல் ஹக் வல் ஹுலுகு மஅல் ஹல்க், ஹக்கான அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்வதும் அவனது படைப்புகளோடு மனிதர்களோடு பண்பாடாக நியாயமாக ஒழுங்காக நடந்து கொள்வதும் தான் மார்க்கம் என்று சொல்வார்கள். யஅலமூன் அல் ஹக் வ யர்ஹமூன் அல் ஹல்க், ஹக்கான அல்லாஹ்வை அறிவார்கள், அவனது ஹல்குகளோடு அன்பாக பண்பாக நியாயமாக ஒழுங்காக நடந்து கொள்வார்கள் என்றும் மூமின்களை வரைவிலக்கணப்படுத்துவார்கள். இதுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள். ருக்கு சுஜூத் செய்து அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், வழிபாடு. அத்தோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. வஃஅலுல் கைர், வஃஅலுல் கைர், அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அடுத்த மனிதர்களோடு கைராக நடந்து கொள்ளுங்கள், பண்பாடாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், அணையுங்கள், அரவணையுங்கள், மனித பண்புகளை அவர்களோடு நீங்கள் காட்டுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் வெற்றி பெறலாம். எத்தனை பாணிகளிலே இந்த செய்தியை குர்ஆன் சொல்கிறது, வழிபாடுகளும் பண்பாடுகளும், பண்பாடுகளும் வழிபாடுகளும். குர்ஆனை நீங்கள் மொத்தமாக ஒரு பார்வை பார்த்தால் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த விவகாரத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யாரும் வலிந்து இதற்கு எந்த விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. எப்படி குர்ஆன் வழிபாடுகளையும் பண்பாடுகளையும் மாற்றி மாற்றி சொல்லுகிறது. உதாரணமாக சூரா அல் முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்களையும் சூரா அல் ஃபுர்கானுடைய இறுதி வசனங்களையும் பாருங்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் ஜெயசீலர்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயமடைந்து விட்டார்கள். யார் மூமின்கள்? யார்? முதலாவது அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுவார்கள், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள். வழிபாடு. அடுத்த பண்பு வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதூன், வீணான காரியங்களிலிருந்து, அர்த்தமில்லாத செயற்பாடுகளில் இருந்து, பிரயோசனம் இல்லாத விஷயங்களில் இருந்து விலகி நடப்பார்கள். பண்பாடு. வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மேலும் அவர்கள் ஜக்காத் கடமை நிறைவேற்றுவார்கள். வழிபாடு. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தமது கற்பை ஒழுக்கத்தை கற்பொழுக்கத்தை கண்ணென பேணி பாதுகாப்பார்கள். பண்பாடு. இப்படி சொல்லிக் கொண்டு போகிறது குர்ஆன். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன்,
அவர்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவார்கள், நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொள்வார்கள். பண்பாடு, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகைகளை பேணி தொழுவார்கள். வழிபாடு, உலாயிகுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபிஹா காலிதூன், இவர்கள் தான் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், சொர்க்கத்தை வாரிசாக பெறும் தக்கவர்கள். யார்? ஒரு பக்கம் வழிபாட்டிலும் மறுபக்கம் பண்பாட்டிலும் உயர்ந்தவர்கள். மார்க்கம் என்றால் வழிபாடு வழிபாடு வழிபாடே என்ற பார்வைதான் மிகைத்திருக்கிறது. பண்பாட்டில் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தாலும் ஏமாற்றலாம், மோசடி செய்யலாம், பொய் சொல்லலாம், துரோகம் இழைக்கலாம், கைலஞ்சம் வாங்கலாம், நம்பிக்கை நாணயம் இல்லாமல் நடக்கலாம், எல்லாம் செய்துவிட்டு தொழுது விட்டால், நோன்பு நோட்டு விட்டால், தௌபா செய்து விட்டால், இஸ்திக்பார் செய்து விட்டால், ஒரு உம்ராவை போய் நிறைவேற்றிவிட்டு வந்து விட்டால், கடைசியாக ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டால், அன்று பிறந்த பாலகன் அல்லவா, செய்த அந்த துரோகங்கள், ஏமாற்றுகள், எல்லா வகையான அந்த பாவங்களும் கரைந்து இருந்த இடம் இல்லாமல் போய்விடும் அன்று பிறந்த பாலகன். இது அல்லவா மிகைத்திருக்கிற பார்வை. தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாவுக்காக, வைக்கோல் திருடுகிறேன் மாட்டுக்காக. 2 பேர் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க. விவசாய பொருளாதாரம் மிகைத்திருக்கும் ஒரு பிரதேசம், அறுவடை நடந்திருக்கிறது. இருவரும் திரும்பிக் கொண்டு வீட்டுக்கு செல்லும் வழியிலே ஒரு கமத்தையிலே, நமது உள்ள கமத்தை சொல்வார்கள், வைக்கோல் குவியல் ஒன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவர் கொஞ்சம் நில்லு என்று ஓடி போய் ஒரு குவியலை தூக்குறார். அடுத்தவர், என்னடா செய்றாய், ஊரா விட்டு வைக்கோல அவட அனுமதி இல்லாம தூக்குறியே, நியாயமா? இப்பத்தானே தொழுதுட்டு வாரோம், தொழுத கையோட வார நேரத்துல எந்த மனசோடடா நீ இந்த வேலையை செய்யறாய் என்று சொன்ன உடனே அவன் சொன்ன பதில், என்ன முட்டாள்தனமா பேசுறாய், தொழுவுறது அல்லாவுக்காக, தொழுதாச்சு. வைக்கோல் கொள்வான்றது மாட்டுக்காக, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நமது முன்னோர்கள் இந்த வழிபாட்டுக்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான இந்த இறுக்கமான தொடர்பை எப்படி அற்புதமாக சித்தரித்திருக்கிறார்கள் பாருங்கள். இது நான் சொன்னதல்ல, என் வாப்பா சொன்னதும் அல்ல, இது ஒரு 3, 4, 5 பரம்பரையாக சொல்லப்பட்டு வார விஷயம். நான் சிறுபிராயத்தில் இருக்கும் போதே இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நமது முன்னோர்கள் ரொம்ப எளிமையாக புரிந்திருந்த உண்மைகளை, விளங்கியிருந்த உண்மைகளைத்தான் இப்போது நாங்கள் தத்துவங்களாக உண்மைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முயற்சி பலிக்கவில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கம் என்றால் ஒரு பக்கம் வழிபாடுகள், மறுபக்கம் பண்பாடுகள். பண்பாடுகளை உருவாக்க தவறும் வழிபாடுகளில் எந்த புண்ணியம் இருக்க முடியாது. சூரா ஃபுர்கானுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய அடிப்படையான சில பண்புகளை அடுக்கிக் கொண்டு போகிறான். அங்கும் வழிபாடும் பண்பாடும் பண்பாடும் வழிபாடும் மாறி மாறி வாரதை பார்க்கலாம். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. யார் ரஹ்மானுடைய அடியார்கள்? அவர்கள் பூமியில் நடக்கும் போது அமைதியாக நடப்பார்கள், ரொம்ப பண்பாடாக நடப்பார்கள். ரஹ்மானுடைய அடியார்களுடைய முதலாவது தன்மையாக அல்லாஹ் வழிபாட்டை சொல்லவில்லை, பண்பாட்டை சொல்கிறான். அவர்கள் ரொம்ப கல்ச்சர்ட், சிவிலைஸ்ட், ரொம்ப நாகரிகமானவர்கள், ரொம்ப பண்பாடானவர்கள். அவருடைய நடையில் கூட பண்பாடு இருக்கும். ரொம்ப பண்பாடாக நடப்பார்கள், அமைதியாக நடப்பார்கள். எந்த முஸ்லிம் ஊரிலே இந்த டிசிப்ளினை பார்க்கக்கூடியதா இருக்குது? ஸ்கூலுக்கு போற நேரமா, ஸ்கூல் விட்டு வார நேரமா, ஜும்மாவுக்கு போற நேரமா, ஜும்மா விட்டு வார நேரமா, போகும் போதும் பார்க்க முடியாது, திரும்பும் போதும் பார்க்க முடியாது, ஜும்மா தொழுகையின் போது மாத்திரம் பார்க்கலாம். டிசிப்ளின் அப்படி டிசிப்ளின். அஹ்லாக்கின் மொத்த உருவங்களாக இருப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கது காமத்து ஸலா என்றால் மலக்குகளா மாறியாச்சு. அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமின் எவ்வளவு நாகரிகமாண்டு பாருங்கள். விளப்பம் இல்லாத ஆக்கள், அறிவில்லாத ஆக்கள், நாலேஜ் இல்லாத ஆக்கள் அவர்களோட வந்து தர்க்க குதர்க்கத்தில் ஈடுபட்டா சலாம், ஆல் அவுட் ஆஃப் போதும். நீங்க சொல்றது சரிமாய்தான் இருக்கு ஸ்ரீதேவி, நீங்க போங்க நானும் போறேன்னு விலகி போய் விடுவார்கள்.
எப்படிப்பட்ட நாகரிகம்! இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை வச்சு எந்த அளவு தூரம் இழிவான, கேவலமான, அசிங்கமான, அநாகரிகமான எழுத்துக்கள், கருத்துக்கள் பகிரப்படுகின்ற பாருங்க. இதெல்லாம் இஸ்லாம் உருவாக்கின உள்ளங்களா? தொழுகை உருவாக்கிய மனிதர்களா? நோன்பு உருவாக்கிய மனிதர்களா? ஹஜ்ஜும் உம்ராவும் உருவாக்கிய மனிதர்களா? இப்படிப்பட்ட மனிதர்களை தானா இந்த மார்க்கம் உருவாக்கும்? எழுத்துக்களை பாருங்க, கருத்துக்களை பாருங்க. எந்த அளவுக்கு என்றால் சமூகத்துல கௌரவமாக, மரியாதையாக வாழ விரும்புறவங்க பொது சபையை கூட இப்ப வாரத்துக்கு விருப்பம் இல்லை. பயம். ஏதாவது ஒட்டோனை பிடிச்சி போட்டுட்டுருவானோள். அவர் பெட்டிஸ்டின்ற மாதிரி பாருங்கன்னு போடுவானோள். அட, ஒரு மனுஷனுக்கு சுதந்திரமா கைக்கு கிடைச்ச ஒரு பெட்டிச சாப்பிடுறதுக்கு கூட நசீப் இல்லை. அதோ போட்டோவை பிடிச்சி இவன் 2 நாள் சாப்பிடாதவன் போல இருக்கிறான்னு போடுறானோள். அது எவ்வளவு பேர் பாக்குறாங்க தெரியுமா? 5 பேரா, 50 பேரா, 500 பேரா? எவ்வளவு பேர், இவ்வளவு காலம் அது இருக்க போகுது தெரியுமா? ஏன் நமது கபருக்கு இப்பேற்பட்ட பாவங்களை நாம சுமக்கிறோம். ஆனா இது எவ்வளவு சர்வசாதாரணமா நடக்குது, இவ்வளவு சர்வசாதாரணமா நடக்குது. மனித உள்ளங்களை புண்படுத்துவது என்பது, காயப்படுத்துவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமா போய்விட்டது. நசிஹத் என்ற பேரில் ஃபதீஹத், நசிஹா என்ற பேரில், அதாவது உபதேசம் செய்தல் என்ற பேரில், ஆலோசனை சொல்லுதல் என்ற பேரில் அவமானப்படுத்துகிறார்கள், மானபங்கப்படுத்துகிறார்கள். உதாரணமாக, சபையில் ஒரு நிகழ்வு நடக்கும். பக்கத்தில் உள்ளவர் தான் ஏதோ இவருடைய பார்வையில் ஒரு தவறை செய்திருப்பார். அந்த இடத்துல சொல்ல மாட்டார், இன்றைக்கு நல்ல ஒரு கருப்பொருள் கிடைத்து விட்டது. வீட்டுக்கு போய் எழுதுவார். நான் இன்று ஒருவரை சந்தித்தேன். அவர் தன்னை ஒரு அறிஞர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கை பாடங்களை பற்றியும் புத்தகம் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறதாக நம்பப்படுகிறது. ஆனால் பக்கத்தில் உள்ளவரோடு எப்படி பேச வேண்டும் என்று கூட அவருக்கு தெரியாது. இவர்கள் எல்லாம் சமூகத்துக்கு பாடம் நடத்துகிறார்கள் என்று எழுதிவிட தான் எனக்கு அடுத்த கோல் வரும். நீங்க தானே வாழ்க்கை பாடம் புத்தகம் எழுதுனீங்க, இந்த ஊருக்கு போனீங்களா? போனேனே. பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாரா? யாரு இருந்தாங்களோ தெரியா, ஹசரத் தான் இருந்தாரு. பிரச்சனைடா இல்ல, என்னுடைய ஆப்த நண்பர் இந்த பக்கம் இருந்தாரு. அப்படி ஒன்றும் நடக்கலையே. இடையில யாரா வந்துட்டு போனாரா? இல்லவாப்பா, என்ன பிரச்சனை? இல்ல, இந்த வந்திருக்குது பேஸ்புக்ல, கிழிச்சிக்கிறான், அவங்கள அனுப்புங்க அதை. இப்ப நான் அதை பார்க்கிறது. இப்ப நான் எழுதுவதா, எனது ஒரு சீடனை போட்டு எழுத வைப்பதா? இப்படித்தான் செய்கிறார். அனாமேத ஒரு குறிப்பாக ஒரு பின்னூட்டலாக போடுவோமா, பேரை போட்டு போடுவோமா? அவ்வளவும் அசிங்கங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே நமது சன்மார்க்க பணிகள், ஜமாத்துகளுடைய, தரிகாக்களுடைய, அறிஞர்களுடைய, உலமாக்களுடைய பணிகள், குத்துபாக்கள், பயான்கள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், எழுத்துக்கள், பேச்சுகள், நூல்கள் எதிர்பார்க்கிற பெறுபேறுகளை தருவதாக இல்லையே என்ற கவலையை தான் இங்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். விழுமியங்களை, நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை வலியுறுத்தாத எந்த கொள்கையும் உலகத்தில் இல்லை, எந்த மதமும் இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு விஷயத்தில் வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது. ஈமானின் ஒரு வெளிப்பாடாகத்தான் பண்பாட்டை இஸ்லாம் பார்க்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளிலே எந்த ஒரு பண்பாட்டையும் வலியுறுத்தும் போது நபி அவர்கள் ஈமானின் பெயரால் வலியுறுத்துவார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். யார் அல்லாஹ்வை மறுமையினாலேயும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை, நன்மையானதை, நாகரிகமானதை, தேவையானதை, பிரயோசனமானதை பேசட்டும், இல்லாத போது வாய் மூடி இருக்கட்டும். எதன் பேரால் கேட்கிறார்கள்? ஈமான் பேரால். ஈமான் கொண்டவரிடம் தான் அந்த உண்மையான பண்பு இருக்கும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் ஈமான் கொண்ட மூமினாக இருக்கிறாரோ அவர், ஈமான் கொண்டவராக இருந்தால், அவருடைய ஈமான் ஆரோக்கியமானதாக இருந்தால், உண்மையானதாக இருந்தால், விருந்தாளியை ஒழுங்காக கவனிக்கட்டும், விருந்தாளியை, வந்தவரை ஒழுங்காக உபசரிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் ஈமான் கொண்ட மூமினாக இருக்கிறாரோ அவர் அண்டை அயலவருக்கு நோவினை செய்யாமல் இருக்கட்டும், அவர்களை இம்சிக்காமல் இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒருவர் அண்டை அயலவரை இம்சிக்கிறார், தொழுகிறார், நோம்பு பிடிக்கிறார், ராவுபகலா தொழுகிறார், எல்லா சுன்னத்தான் நோம்பெல்லாம்
நோக்கிறார். ஆனால் அவரால் அண்டை அயலவருக்கு பிரச்சனை என்றிருந்தால் அவருடைய ஈமான் ஆரோக்கியமானது அல்ல, தூய்மையான ஈமான் அல்ல என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸில் கூட சொல்கிறார். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் மூமின் அல்ல, மூமின் அல்ல, மூமினே அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்துச் சொன்னார்கள், வலியுறுத்தி சொன்னார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்து கேட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு ஈமானை இழந்த அந்த மனிதன் யார்? தொழாதவனா, நோன்பு பிடிக்காதவனா, குர்ஆன் ஓதாதவனா, திக்ர் செய்யாதவனா, யார் யார் யார்? நபி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ரத்தின சுருக்கமாக சொன்னார், அல்லதி லா யஅமன் ஜாருஹு பவாயிகஹு, யாரால் அவருடைய அண்டை அயலவருக்கு தொல்லையோ தொந்தரவோ மண்டக்குத்தோ தலையிடியோ அவன் தான் ஈமானை இழந்தவன், அவன் தான் ஈமான் இல்லாதவன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படிப்பட்ட மார்க்கம். சூரா அல் மாஊனை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான சூரா, சிறிய சூரா. சூரா அல் மாஊனை மனனமிடாத எந்த ஒரு முஸ்லிம் சிறுவன் கூட இருக்க முடியாது. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين. நபியே, தீனை ஏற்காதவனை நம்பாதவனை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அல்லது மறுமை நாளின் விசாரணையை யௌமுத்தீன் நம்பாதவனை ஏற்காதவனை பார்த்திருக்கிறீர்களா? அதாவது இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மனிதன், நம்பாத மனிதன், நிராகரிக்கும் மனிதனை பார்த்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அவர் யாரா இருப்பார்? சந்தேகம் இல்லாம தொழுகையை நிறைவேற்றாதவனா இருப்பான், ரமதான்ல நோன்பு பிடிக்காதவனா இருப்பான், வசதி வந்து ஹஜ்ஜுக்கு போகாதவனா இருப்பான், ஜக்காத்தை ஒழுங்கா கணக்கு பார்த்து கொடுக்காதவனா இருப்பான், குர்ஆன் ஓதாதவனா இருப்பான், திக்ர் அவுராத்ல ஈடுபடாதவனா இருப்பான் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான், அவன் யாரு தெரியுமா? மார்க்கத்தை நம்பாத, மர்மையை நம்பாத, நிராகரிக்கிறவன் யார் தெரியுமா? ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம், அனாதையை துரத்துவான், அனாதையை பராமரிக்காதவன், அணைக்காதவன், அரவணைக்காதவன். வலா யஹுது அலா தாம் மிஸ்கின், தானும் ஏழைகளுக்கு உணவளித்து பிறரையும் ஏழைகளின் கண்ணீரை துடைக்க பசியை போக்க தூண்டாதவன் அவன் தான் மார்க்கத்தை நம்பாதவன். அவன் மார்க்கத்தை நம்பினாலும் அது போலியான நம்பிக்கை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், அவங்க தொழுதாலும் நாசமாகட்டும், அவனுடைய வழிபாடு அவனுக்கு நாசத்தை ஏற்படுத்தட்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன். இங்கு உலமாக்கள் இருக்கிறீர்கள், ஏன் ஃப என்ற அந்த எழுத்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் முன்னுள்ள வசனங்களோடு தொடர்படுத்துவதற்காக. ஏழைகளின் கண்ணீரை துடைக்க தூண்டாத தொழுகை, அனாதைகளை அணைக்க வேண்டுமே, பராமரிக்க வேண்டுமே என்ற உணர்வை தர தவறும் தொழுகை, மனிதர்களோடு பண்பாடாக நடக்க தூண்டாத தொழுகை, அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமே என்ற உணர்வை தராத தொழுகை, ஹுக்கூக்குல் இபாதை நிறைவேற்றியாக வேண்டுமே என்ற உத்வேகத்தை தர தவறும் தொழுகை, வயலுன் நாசத்தை அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அவனை நரகத்தில் கொண்டு போய் போடக்கூடியதாக இருக்கும். வயல் என்பது நரகத்துடைய ஒரு பேர் என்றும் தஃசீர் ஆசிரியர் விளக்கம் சொல்வார்கள். ஏன் மார்க்கம் பற்றிய இந்த புரிதல் எல்லாம் சரியாக நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது, சொல்லப்படாமல் இருக்கிறது, பகிரப்படாமல் இருக்கிறது? இதன் விளைவல்லவா இந்த நாட்டில் நாம் அனுபவிக்கிற அவலங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஒவ்வொரு அருளும் அமானிதம். அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தந்திருக்கிறான், பாதுகாப்பை தந்திருக்கிறான், அருள்தான். செல்வத்தை தந்திருக்கிறான், அருள்தான். நல்ல வீடு வாசலை தந்திருக்கிறான், அருள்தான். கல்வி அறிவை தந்திருக்கிறான், அருள்தான். பதவி பட்டத்தை தந்திருக்கிறான், அருள்தான். நல்ல அந்தஸ்தை தந்திருக்கிறான், அருள்தான். நல்ல வாழ்க்கை துணைகள்லாம் தந்திருக்கிறான், குழந்தைகள்லாம் தந்திருக்கிறான், அருள்தான். எல்லாம் அருள்கள் தான். மறுபக்கம் இவையெல்லாம் அமானிதங்கள் மாத்திரமல்ல, மிகப்பெரிய சோதனைகள். சகோதரர்களே, சகோதரிகளே, நமது வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், நமது தொழிலில், உத்தியோகத்தில், அனைத்திலும் பண்பாடுகள் மிகைக்க வேண்டும்.